ஆத்துல பிடிச்ச நாட்டு மீன் இதை இன்னைக்கு குழம்பு வச்சு சோறாக்கி ஒரு சாத்திரம். ஏண்டா தக்காளி சாதம் கிட்ட போற மாதிரி வாங்கி வந்து. ஆமா ஆமா ஆமா, அதை போட்டு நான் இன்னைக்கு உனக்கு ஒரு புதுசா ஒரு உணவு செஞ்சு தர போறேன். ஆறா மீன் அவ்வளோ சீக்கிரத்தில் சேத்துல பிடிக்க முடியாது. ஏன்னா பிடிச்சா அப்படியே வழிக்குன்னு போகும். இந்த மீன் காலெல்லாம் பிடிக்கும் போது இன்னும் ஆட்டம் காட்டுறாருன்றா. இந்த குட்டியிலேருந்து அந்த குட்டிக்கு வர்றாரு, அந்த குட்டியிலேருந்து இந்த குட்டிக்கு வர்றாரு. இப்போ நீ எனக்குள்ளே பாப்பா வகுத்துக்குள்ள வா. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா. நான் இன்னைக்கு தான் நான் ஜாலியாகிறேன். எத்தனையோ மீன் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறான். ஆனால் அந்த மீன்லாம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. ஏன்னா ஈஸியாக பிடிச்சிருவோம், காசு கொடுத்து வாங்குறது ஈஸியாக பிடிக்கிறதுன்னு. ஆனால் இந்த மீன் இருக்குது பார்த்தியா, என்னை எம்மா டார்ச்சர் பண்ணிச்சு தெரியுமா காலைல. கையெல்லாம் வேறு முள்ளு வேறு குத்திட்டு. அதான் இன்னைக்கு ஃபுல்லாக மசாலா தடி குழம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பா நினைக்கும் போதே எச்சி வருது. என்ன வா மச்சான், இந்த மீனில் முள்ளே இருக்காது, ஒரே மீன் தான். முள்ளு இருக்காதா? எவையா சொன்னது? இதெல்லாம் என்னதியா? இல்லை மச்சான், ஒரே முள்ளு தான், வேற இல்லை. இதுக்கு எம்மா கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மீன் ஆகும்போது எனக்கு கஷ்டம் தெரியலையா. என்ன அவ்வளோ ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்களா, என் கையில் இருக்குது வந்து விரால் குஞ்சு. இது பாருங்கள், குறவை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை கலரில் இது பாருங்கள். இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் பிடிச்சி சாப்பிட்டோம்னா அந்த கஷ்டம்லாம் தீர்ந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இது வந்து ஐயோ பையா பாரு, சொல்லும் போதே அது துள்ளுது பாருங்கள். இந்த மீன் பேர் தொழுமா. இது விரல் குறவை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேற என்ன. இந்த மீன் வந்து அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டே வருமா, மேய்ச்சலுக்கு வரும்போது தலை கொதிக்கிற வரைக்கும் தாலியாக இருக்காரு, அவனுக்கு பிடிச்சின்னு போட்டாலும் நான் எப்படியா தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இது பயங்கரமாக ஜம்ப் பண்ணோம். அவன் எப்படி தான் பிடிக்க போனாலும் சரி, அப்படி பட்டு எகிரிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மீன். இந்த மீனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம். அந்த மீனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அன்றைக்கி. பார்த்தீங்களா, இன்னும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெரிய மீன் கிடைக்கல. ஏன்னா தப்பிச்சு போயிடுது. இதுதான் கிடச்சிது. ரெண்டே ரெண்டு தான் ஊந்துல எல்லாத்தையும் எத்தனை வந்துட்டேன். ஒன்று கூட மிஸ் ஆகல தெரியுமா. அண்ணா இது கழிவுல ஒரு மீன் மிஸ் ஆகல. செத்து போச்சு திரும்ப குழம்புல ஆகிட்டு தண்ணி மண்ணெல்லாம் தள்ளி விட்டோம்னா எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். பார்த்துக்க, நல்லா புளிச்சு புதுக்காட்டை போட்டுவாங்க தெரியுமா. Ha ha ha!
பிடிக்க வேண்டிய அப்புறம் தான் போ. ஓ வாய்க்கால ஒரு நிமிஷம் ஆகல எல்லாம் மீன் எடுத்துட்டா ஏன் பண்ணி போயிருக்கியா ஆனால் அதுலாம் ஒன்றும் உள்ளாகல எல்லாம் மீன் கரெக்டாக இருக்கணும் ஓ அது நம்பல் இல்லையா எங்க பாருங்க சரி போ போ ஓரவன் கம்முன்னு போக மாட்டியா ஓ ஓ ஏதோ ஒன்று தெரியாம நடத்தியா அவங்க எங்கேருந்தா வந்தாலும் எனக்கு தான் வந்திருக்காங்க எப்படியா அது ஆத்தோட போயிருந்தா கூட ஒட்டி தெரிஞ்சிருக்காது வாய்க்கெல்லாம் கந்துடலாம் வந்து கொடுத்து அதிகமாக வைக்கணும் மஞ்சத்தூள் போட்டு எதுக்கு எழுதுறா உண்மைதான். பசி எடுத்து சீக்கிரம் வைடா ஒழுங்கா என்னடா வைக்கிறேன் பிடிக்கல நல்லா பிடிச்சிக்கிட்டு ஓட 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 சோறு வடிக்கிறியா சரி சரி வச்சுட்டு வா அது வரைக்கும் நான் விரவு வைக்கிறேன் நெருப்பு விட்டேன் வைடா டேய் ஒழுங்கா வைடா வச்சிரும்ப வானில் வச்சிடலாம். வை 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 ஏய் என்ன காஞ்சி தப்பறா அட வானில் என்ன கையில நல்லா எட்டி பார்த்தா தானே தெரியும் என்ன காஞ்சித்து வானல் காஞ்சித்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சுத்தமான பாமாயிலே மேலே ஊற்றிட்டுனா சாண்ணா சாண்ணா தெரியாமல் பட்டுத்துனா அதுக்கு போய் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா வீட்டில் ரெடி பண்ண வடவோம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அம்மா கையில் புஷ்ண பிள்ளைதா துடுப்பா அவனை அனுப்பிடலாம் வெட்டி வச்ச தக்காளி சாரி கத்திரிக்காய் தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் கரைச்சி வச்ச புளியோட ஊற்றிக்கிறோம் கல்லுப்ப அம்மா பூரா போடுறப்பா உப்பு கறி போதுமா போதும் இன்னும் கொஞ்சம் போதும் வேணாம். புளி குண்டான்ல தண்ணியை கரைச்சி வச்சாச்சு அதை போட்டு வானல்ல வச்சாக்கா குழம்பு மூட முடியறதுக்கு என்கிட்ட மூடில அதனால வதக்கந்த தூக்கி புளி தண்ணியில் கொட்டுறோம் மாமா அள்ளி கடாச்சா எண்ணெய் கேவு தான் போடுமாம்மா எண்ணெய் கேவு தான் போட குழம்பு கொச்சுத்து ஆஞ்சி வச்ச மீனை போட்டுக்கலாம் ஐயோ குழம்பு கொச்சுத்தா மச்சான் சொல்லும்மா செம்மையாக இருக்குது மச்சான் மீன் புகை வருது மீனில் புகை வருமா குண்டான் ஐயோ இப்போ சூப்பராக தான் அம்மா நல்லா நிறையா போட என்ன அள்ளி கட்டாச்சு சாப்பிட்டு சாப்பிடுவா சரி சரி ஐயாவே சொல்லிட்டாரு அப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் வாங்கிங்க ஐயா கூச்சப்படாதீங்க சரி சாப்பிட்டு வாங்கிங்க ரொம்ப ஊத்தியா அசிக்கிட்டு போறியா நல்லா போடு 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 அந்த விரால போடு போடு அந்த போடு அதான் போடு அதை போடு அப்பா போதியா போதியா இதுக்கு மேலே என்ன போதுமாம்மா சந்தோஷயா ஐயாவுக்கு போடு நல்லா போடு ஐயாவுக்கு போடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா பெரிய பீஸா எடுத்து போடு என்ன ஐயா தண்ணி பாயுதா உங்களையா
சம்பளத்துக்கு வேலை செய்றீங்களா? 5000 தான் மாதம். மாதம் 5000 ரூபாய். சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படி இது சாப்பிட்டு பார்த்துட்டியா? எப்படி இதுன்னு சொல்லுங்க. நல்லா இதா? வாய வச்சு குடிங்க. என்னப்பா நம்ம நீங்க குடிங்க, கூழ் குடிக்கிற மாதிரி குடிங்க. குடிங்க. ஐயோ குடியா. நம்ம தான் இன்னைக்கு நாட்டு மீன் குழம்பு வச்சு சந்தோஷமா ஐயாங்களோட விவசாய நிலத்துல வேலை செய்யறவங்களோட நல்லா சாப்பிட்டாச்சு திருப்தியா. என்ன ஐயா திருப்தி தானுங்களா? ஓகே, எல்லாரும் இன்னொரு நாள் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய் ஐயா, டாட்டா காமிங்க. ஓகே பாய்.